சின்ன குழந்தையான கிருஷ்ணர் ஒரு முழு நதிக்குள் குதித்து விஷப்பாம்பின் மேல் நடனமாடினார் என்றால் நம்புவீர்களா? அந்த அதிசயமான லீலை எப்படி நடந்தது தெரியுமா? சிறு வயதில் இருந்த கிருஷ்ணர் ஒருநாள் தனது தாய் யசோதாவிடம், அம்மா, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. நீ அருகில் இருந்தால் தண்ணீர் தருகிறாய். ஆனால் நீ இல்லாத நேரத்தில் எனக்கு தாகம் வந்தால் நான் என்ன செய்வது என்று குழந்தைத்தனமாக கேட்டார். அதற்கு யசோதா சிரித்தபடி, கண்ணா, எங்கேயாவது நீல நிறமாக ஒளிரும் தண்ணீரைக் கண்டால் குடித்துக்கொள் என்று கூறினார். உடனே கிருஷ்ணர், அது எப்படி இருக்கும் அம்மா என்று மீண்டும் கேட்டார். அதற்கு யசோதா, வானம் போல நீலமாக பிரகாசிக்கும் என்று பதிலளித்தார். ஒருநாள் மாலை நேரத்தில் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணரின் கண்களில் நீலமாக ஒளிர்ந்த யமுனை நதிப்பட்டது. இதுதான் அம்மா சொன்ன தண்ணீர் போல இருக்கிறது என்று நினைத்த அவர் ஓடிச் சென்று நதிக்குள் குதித்தார். அப்போது யமுனையில் வாழ்ந்த காளிங்கன் என்ற பாம்பு கோபமாக எழுந்தது. கிருஷ்ணர் பயப்படாமல் அதன் மீது ஏறி நடனமாட ஆரம்பித்தார். அதை பார்த்த தேவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். இறுதியில் காளிங்கன் தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டது. அதன் பிறகு யமுனை நதி மீண்டும் தூய்மையாக மாறியது. அந்த நாளிலிருந்து கிருஷ்ணரின் காளிங்க நர்த்தனம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற லீலையாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.